நீட் வினாத்தாள் விவகாரம் வந்து நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜூலை 18ஆம் தேதி மறு விசாரணை வந்து பண்ண சொல்லி ஒத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்டிஏல இருந்து நிறைய அறிக்கைகள் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, சென்னை ஐஐடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க பாக்குற நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது ஐஐடி மெட்ராஸ் என்ன சொல்றாங்கன்னா, முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரியும், பயிற்சி மையங்கள் அதிகம் உள்ள நகரங்களில் அதிகம் பேர் முன்னிலை, அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான கோச்சிங் சென்டர் இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து அதிக பேர் வந்து முன்னிலை இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து ஒரு முக்கிய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த வருஷம் வந்து மதிப்பெண் வந்து உயர்றதற்கு இந்த வருஷம் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட், அதாவது சிலபஸ்ல வந்து 25% வந்து குறைச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஐஐடி மெட்ராஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ரிப்போர்ட்டையும் வந்து உங்க முன்னிலை வைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாணவர்களுடைய அந்த சிட்டி, அந்த நகரங்கள் எடுத்தீங்கன்னா, இப்ப பெங்களூர்ல வந்து 2023ல ஒரே ஒரு மாணவர் இருந்தாரு. 2024 பாருங்க 5. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெயினா வந்து சிட்டிக்குள்ளதான் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இங்க வந்து கோச்சிங் சென்டர் இருக்கிறனாலதான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்றத அவங்க இந்த ரிப்போர்ட் மூலமா வந்து தெரிவிக்கிறாங்க. லக்னோ எடுத்தீங்கன்னா ஊபி, கர்நாடகால பெங்களூர்ல, ஊபியில பாத்தீங்கன்னா லக்னோல லாஸ்ட் இயர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாரு. இந்த வருஷம் 4 பேரு. ராஜஸ்தான்ல கோட்டால போன வருஷம் எதுவும் இல்லை, இந்த வருஷம் 3 பேரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாமக்கல்ல போன வருஷம் எதுவும் இல்லை, இந்த வருஷம் 3 பேரு. அதே மாதிரி பீகார் பாட்னால ஒரே ஒரு ஆளு, இந்த வருஷம் 2 பேரு. அடுத்து இன்னொரு ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 500 முதலிடங்களை பிடித்த இடங்கள்ல மாணவர்கள் பாத்தீங்கன்னா 2023ல ராஜஸ்தான்ல சிகார்ல 14 பேர், இந்த வருஷம் 29. ராஜஸ்தான்ல கோட்டால 4 பேர் லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 18 பேர். பீகார் மட்டும் தான் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது. பாட்னால 5 பேர்ல இருந்து இந்த வருஷம் ஒரே ஒரு ஆள் குறைஞ்சிருக்கு. இதுதான் ரிப்போர்ட். அவங்க சொல்ற அந்த ரிப்போர்ட்டை வச்சு இந்த சிட்டியோடைய அந்த முதலிடங்களை வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முறைகேடுகள் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க ஐஐடி மெட்ராஸ் சொல்றாங்க. இன்னொன்னு, முதல் 1000 இடங்களை பிடித்தவங்களை வந்து இவங்க எடுக்கும்போது ராஜஸ்தான் சிகார்ல 27 பேர் லாஸ்ட் இயர் இருந்தாங்க, இந்த வருஷம் 55 பேர். ராஜஸ்தான் கோட்டால 13 பேர், இந்த வருஷம் 35 பேர். கேரளா கோட்டயம்ல 14 பேர் லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 25 பேர். பீகார் பாட்னால பாத்தீங்கன்னா 14 பேர், இந்த வருஷம் 12 பேருங்க. முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த வருஷத்தோடைய, அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் வைஸ் இந்த வருஷத்தோடைய டோட்டல் அந்த மதிப்பெண் நிலை, அந்த கட் ஆஃப் உடைய ரேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கூடியிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. 700ல இருந்து 720, 2022ல 99, 2023ல 350 பேர், இந்த வருஷம் பாருங்க 2321. இந்த இடத்துல இப்படி சொல்லும் போதுதான் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் எழுது. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பாருங்க, 99ல இருந்து 350 ஓகே, 350ல இருந்து 2320 பேர் வந்து பாத்தீங்கன்னா 700ல இருந்து 720 வரும்போது நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் எழுது. இங்கதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதே மாதிரியே வந்து 650ல இருந்து 699 வரையும் பாருங்க. 2022ல 4583, இந்த வருஷம் 6939. 2024ல பாருங்க 27885 பேருங்க. அதே மாதிரி 600ல இருந்து 649, 2022ல 16482, 2023ல 22062. இந்த வருஷம் பாருங்க அப்படியே வந்து டபுள் மடங்கா கூடி இருக்கு, 51358. 550ல இருந்து 599 வரையும் 2022ல 27970, 2023ல 35169. இந்த வருஷம் பாருங்க 60000. அப்படியே டபுள் ஆயிருக்கு. இதுதான் வந்து இப்ப ரொம்ப வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, ஐஐடி மெட்ராஸ் சொல்ற அந்த கருத்தை வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கிறீங்க, அதை பத்தின விரிவான ஒரு கமெண்ட வந்து நீங்க கருத்தை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ்.